பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 25 முதல் 28 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே 10 கன்னிகைகளின் உவமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் வருகை எதிர்பாராத நேரத்திலும் நாம் அறியாத வேளையிலும் இருக்கும் என்பதால் எல்லா விசுவாசிகளும் இதை நினைவிற்கொண்டு அவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு தங்களை எந்த நேரமும் ஆயத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உவமை நமக்கு உணர்த்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 10 கன்னிகைகள் தீவட்டிகளை கொண்டு வந்தார்கள். 5 பேர் எண்ணெய் கொண்டு வரவில்லை. மற்ற 5 பேர் எண்ணெய் கொண்டு வந்தார்கள். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. தீவட்டி நமக்கு தந்த ஆவி, அது கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெய் ஊற்றப்படும் பொழுது அது எரிந்து பிரகாசிக்கிறது. ஆம், நமது வாழ்க்கை பிரகாசிக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் கனிகளாலும் வரங்களாலும் நம்மை அலங்கரிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால்தான் அந்த அணையாத தீவட்டிகளாய் மணவாளனோடு உள்ளே பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தாளந்துகளின் உவமையை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். பரலோகத்திலே நமது இடமும் பணியும், நமது உலக வாழ்க்கையிலே நமது உண்மை தன்மையும் ஊழியமும் எப்படி இருக்கிறதோ அதை சார்ந்து இருக்கும் என்று உணர்த்துகிறது. கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தாளந்தை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை ஏற்ற விதத்திலே நாம் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்து பிரயாணப்பட்டு போனார். பிரயாணம் பண்ணி முடிந்து வந்த பிறகு பார்க்கும்போது 5 தாளந்து உள்ளவர்கள் இன்னொரு 5 பேர் 5 தாளந்தை சம்பாதித்து வைத்திருந்தார். இன்னும் 2 தாளந்து உள்ளவர்கள் இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்று சொன்னார். ஆனால் 1 தாளந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் கடினமான மனுஷன் என்று அறிவேன். எனவே நான் புதைத்து வைத்தேன் என்று சொன்ன பொழுது, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் அறிந்திருந்தாயே. ஆனால் என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் கொடுத்து வைக்க வேண்டியிருந்தது. அப்போது நான் வந்து வட்டியோடே வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று ஆண்டவர் எச்சரிப்பை தருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கடைசி நாட்கள் நடைபெறான நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி ஜனங்களை 2 பாகமாக செம்மறியாடுகளாக வெள்ளாடுகளாக பிரித்து ஆண்டவர் எப்படி அவர்தாமே தன் பிள்ளைகள் எப்படி
பசியாயர்களுக்கு உணவு கொடுத்தார்கள், வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தார்கள், எப்படி தாகத்தை தீர்த்தார்கள் என்று சொல்லி நீதிமான்களாய் காணப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்கிறதையும் மற்றவர்களை அவர் நரகத்திலே தள்ளுகிறதையும் பார்க்கிறோம். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாயிருப்போம். உன்னதரான தேவன் 26வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்படுகிறதையும், பெத்தானியாவிலே இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஸ்திரீ வந்து விலையேறப்பட்ட பரிமள தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படுகிறதையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை காட்டி கொடுக்க யூதாஸ் சம்மதித்தார். கர்த்தருடைய ராப்போஜனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு மறுதளிப்பான் என்று இயேசு கிறிஸ்துவான முன்னறிவிக்கிறார். கெத்சமனிலே சென்று ஆண்டவர் கிறிஸ்துவானவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்துவானவர் அங்கே வருகிற போர்ச்சேவர்களால் பிடித்து கொண்டு போகப்படுவதும், சனகரின் சங்கத்தின் முன்பதாக நிறுத்தப்படுவதும், பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற காரியத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம். 27வது அதிகாரத்திலே யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிலாத்துவின் முன்பதாக இயேசு கிறிஸ்துவால் நிறுத்தப்படுகிறார். நீ யூதருடைய ராஜாவா என்று சொல்லி கேட்டபொழுது, நீ சொல்லுகிறபடிதான் என்று ஆண்டவர் தன்னை ஒரு ராஜாவாக இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அவர் ராஜாதி ராஜா. ஆம், அவர்களை சிலுவையில் அறையும் பொழுதே இவர் யூதர்களின் ராஜா என்று தான் அவர் எழுதி வைத்தார்கள். தொடர்ந்து போர்ச்சேவர்களால் இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ணப்படுகிறதையும், அங்கே கொல்கதாவிலே அங்கு ஆண்டவரை கூட்டிக் கொண்டு சிலுவையிலே சுமக்க வைத்து அங்கே சில அறையப்படுவதையும் குறித்து 28வது அதிகாரத்திலே அவர் மகிமையாக உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராய் தேவன் அவர் தாமே உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் நிலத்திலே அவர் தாமே சஞ்சரித்து மீண்டுமாய் பரலோக பிதாவினிடத்திலே சென்றிருக்கிறார். மீண்டுமாய் வருவார். அது வரைக்கும் நாம் காத்திருப்போம். உன்னதரான தேவன் தாமே இந்த தியான வேளையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் சர்வ மகத்துவ தேவனை கத்த கிருபையினால் அடைத்து மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.